வணக்கம் மக்களே. இட்லி தோசைக்கு மாவு இல்லைன்னா இனிமேட்டு கவலைப்படாதீங்க. இது மாதிரி பன் தோசை செய்யலாம் வாங்க. ஒரு கப்பு ரவை இருந்தால் போதுங்க. சூப்பராக டேஸ்ட்டான பன் தோசை ரெடியாக செய்யலாம். ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க. அரை கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா கலரி கொடுங்க. நல்லா கலந்து மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் கூட மூடி வச்சுருங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் தண்ணி ஊற்றிக்கலைங்க, அப்புறம் ஊற்றிக்கிறேன்ட்டு இறுக்கிக்கிச்சு. அந்த ரவை ஊற வச்சு அந்த குண்டான தண்ணி ஊற்றிக்கின்னு அரைச்சின்னு வந்துக்கோங்க பேஸ்ட்டாக. ஈஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிக்கு போடுங்க. பேக்கிங் சோடா ஒரு சிட்டிக்கு போடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. சீரகம், சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கணுங்க. பச்சை மிளகாய், கேரட்டுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா போடாதீங்க. நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. மாவு உப்பி பொங்கி வருங்க. கொஞ்சோண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க இன்றைக்கி பன் தோசை. குண்டாக தான் ஊற்றணுங்க. நான் 1.5 கரண்டி மாவு ஊற்றினேன். சிம்மில் வேக வைங்க. நல்லா வந்ததை சுரண்டி திருப்பி போட்டு சாப்பிட்டு தான் பாருங்களேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பன் தோசை. பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா டெய்லியே கேட்பாங்க. இந்த பன் தோசைக்கு தக்காளி சட்னி சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.